ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் அப்படின்றதுக்கு பதிலாக மதுரைக்கே அடையாளமான நம்ம தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இங்கே 6 மணிக்கு முதையும் 6 மணிக்கு அப்புறமும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்காண்டி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள். அதே மாதிரி இந்த தெப்பக்குளத்துக்கு நம்ம வைகை ஆற்றுல இருந்து தான் தண்ணி திறந்து விடுறாங்க. இந்த தெப்பக்குளம்ன்றது வந்து மதுரைன்றதை விட தென்னிந்தியாவிலே வந்து ரொம்ப பெரிய குளம்ன்றது நம்ம வண்டியூர் தெப்பக்குளம் தான். அதே மாதிரி இந்த தெப்பக்குளம் வந்து சுமார் 304.8 மீட்டர் நீள அகலம் அப்படின்ற பேஸில் இதை கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வச்சிருக்கிற ஒவ்வொரு கல் இந்த சுவர் இருக்குல்ல, அந்த வால் எல்லாமே வந்து 15 அடி ஹைட் இருக்கிற கல் வச்சு கட்டியிருக்காங்க. இது யார் கட்டினாங்க அப்படின்னா, நம்ம மதுரை மன்னராக இருந்த திருமலை நாயக்கர் இருந்தாங்கல்ல, ஸோ அவர் தான் இந்த தெப்பக்குளத்தை கட்டியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம்னு கூட இன்னொரு பேர் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம போகும்போது இங்கே யாருமே இல்லைல்ல. ஸோ இப்போ ஈவினிங் நான் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த இடம் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 6 மணிக்கு அப்புறம் வந்து இங்கே பீப்புள்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இங்கே வராங்க. அதே மாதிரி இங்கே நிறைய கடைங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போயிருக்கும்போது வண்டி நிப்பாட்டுறதுக்கே இடமில்லை. ஸோ அதனால் அப்படியே நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து புது இடம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.